நீ மதச்சார்பற்ற கூட்டணி என்று அவர்களுடன் இருக்கப் போகிறாய் என்றால் என்ன காரணத்திற்காக நீ திமுகவுடன் பயணிக்கப் போகிறாய் அப்படின்ற கேள்வி இப்ப கூட்டணி கட்சிகளை நோக்கி இருக்கு. சரியா? இப்ப திமுகவை தூக்கி வைத்து கொண்டாடுவது எதற்காக சார்? அதுதான் மக்கள் கேட்கறாங்க. எதற்காக? ஏன்னா திமுக ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குதுன்னு திரும்ப நம்புறாரு. திருமாவளவன் நம்புறாரா? திருமாவளவன் நெஞ்சை நிமிர்த்தி நான் இங்கே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வாரா? இந்த இடத்துலயாவது அவரு மறுத்து சொல்லியிருக்காரு. ஆமா, வலியுடன் வேதனையுடன் கசப்பான உணர்வுடன் தான் நாங்கள் தொடர்கிறோம்னு சொல்றாரு. எதற்காக இந்த வலியுடன், எதற்காக இந்த வேதனையுடன், எதற்காக இந்த கசப்புணர்வுடன் நீ தொடர வேண்டும்? தைரியமா இருந்தா சொல்லு. ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, இதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல் இருந்தால் இதை சொல்லி போய் வாக்கு சேகரிக்கலாம், பார்க்கலாம். ஆனா இப்பவும் என்ன சொல்றாரு திருமாவளவன்? டெல்லியில தேர்தல் நடக்குது. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் தனித்தனியாக நின்று தோத்துட்டாங்க. அவங்க சேர்ந்து நின்னாலும் தோத்துருப்பாங்கன்றதான் உண்மை. சரியா? திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு? இந்தி கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதனாலாவது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சார் எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே அண்ணா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அவங்க கூட்டணி பலத்துல. ஆனா அண்ணா திமுகவால அவங்களுடைய பழைய கூட்டணி, அதாவது அம்மா இருக்கும்போது அமைத்த கூட்டணியை அவங்களால அமைக்க முடியும். அம்மா இறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அம்மா இருக்கும்போது பேசுறதே முதல்ல நான் மட்டும் பேசல. டிடிவி தினகரன் அவர்களே இப்ப டிடிவி தினகரன் யாருங்க? அவனை அந்த அளவு விடுங்க. நான் கேட்கறது திமுகவுடைய கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் 3 நாட்களுக்கு ஒரு முறை ஏன் வருகிறது? ஏன்னா நாங்க எப்ப எலெக்ஷனுக்கு எப்ப வேணா ரெடினா அவங்க ரெடியா இருக்காங்க சார். அதுதாங்க. அது அந்த வார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால சொல்ல முடியும். விஜயநாதன் அவர்களை தமிழக வெற்றிகளுக்கு கூட்டிட்டு வந்தது விஜய் அவர்கள் தலைமை தான். இன்னைக்கு அவர் தலைமை விமர்சனம் பண்ணி தான் இவர் சொல்றாரு. அது லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்றாரு. ஊழலை வந்து நீங்க ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டீங்கன்னா அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் கேட்கிறாரு. கரெக்டா நீ ஏத்துக்காத. ஐயநாதன் வேணா ஐயநாதன் கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க, ஊழலை எடுத்து போராட சொல்லுங்க. யாரும் வேண்டான்னு விஜயோட கட்சியை விஜய் எப்படி நடத்த வேண்டும் என்பதனை ஐயநாதன் முடிவு செய்ய முடியாது. விஜயோட தொண்டர்கள், கட்சியோட தொண்டர்கள், விஜயோடைய கட்சியோட தலைவர்கள் விஜய் இதைதான் சேர்ந்து முடிவு பண்ணணும். சரியா? நீ முடிவு பண்ண முடியாது. நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கவர்களை தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. நம்பிக்கை துரோகிகளை நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. நான் அவரை நம்பிக்கை துரோகியாக தான் பார்க்குறேன். அதாவது ஒரு 10 நிமிடம் உள்ளே இருக்கக்கூடிய மீட்டிங்கை நீ கொண்டு வந்து வெளில வந்து நீ பேசுகிற அப்படின்னா வேற என்ன எடுத்துக்க முடியும்? நான் கேட்கறது பிரசாந்த் கிஷோர் கூட்டணி சம்பந்தமாகத்தான் பேசினார் என்று நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீர்கள்? எப்படின்னா அதிமுகவுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த சீட்டு நிர்மல்குமார் அப்படின்ற ஒரு நம்பரை தமிழக வெற்றிகளுக்கு கரெக்டாக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்த கொஞ்ச நாள்ல இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் உள்ள வராரு. அந்த விஷயத்தை யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா விசிகாவில இருந்து வந்த ஒரு நபர் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாரு. அப்போ அப்பட்டமா வெளில தெரியுது. அதுவும் அரசியலுக்குள்ள இருக்க உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட சீட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா. அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. யார் சொன்னது? நீங்களா? எல்லா செய்தி ஊடகங்களும் வந்துருச்சு. என்ன செய்தி ஊடகங்கள்லாம் எப்படி நம்புறீங்க? இதே செய்தி ஊடகம் நேத்திக்கு வந்து செய்தி போடுறான். என்னன்னு? தமிழக வெற்றி கழகம் இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்ம கூட கிஷோர் கேசம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பற்றி, சில கூட்டணி விஷயம் பற்றி, 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்களை அவர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோரும் மீட் பண்ணியிருக்காங்க பனையூரில். மீட் பண்ணி சில விஷயங்கள், அதுவும் அதிமுக கூட்டணி போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியான ஆலோசனை அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? செய்தி ஊடகங்கள். பிரசாந்த் கிஷோர் வந்து ஒப்பந்தம் போட்டு விட்டாருன்னு ஒரு செய்தி ஊடகம், அது நம்ம நியூஸ் தமிழ்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் இன்னொரு செய்தி ஊடகம் வந்து அதிமுகவுடைய கூட்டணி குறித்து பேசினார் அப்படின்னு இன்னொரு நியூஸ் இது ஊடகம். அப்புறம் இன்னொரு செய்தி ஊடகம் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 மணி நேரம் கூட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு செய்தி ஊடகம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி நேரமாக பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் ஃபேக்ட் இஸ் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்க முடியுமா என்றால், ஒப்பந்தம் போடுகின்ற ஒரு நிலையில் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார் என்றால் அவர் அதை பகிரங்கமாக வெளிப்படையாக தெரிவிப்பார். அது பாஜகவுடன் அவர் ஒப்பந்தம் போட்ட பொழுதாக இருக்கட்டும், அல்லது திமுகவோட ஒரு ஒப்பந்தம் போட்டதாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் திமுகவோட அவர் ஒப்பந்தம் போட்ட பொழுது திமுக அறிவிக்கலை. திமுகவுக்கு அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வரப்போறாருன்றது அவர் அறிவிக்கிறார். அதை திமுக ரீட்வீட் பண்ணுறாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நேச்சர் தான் பிரசாந்த் கிஷோர். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு அரசியல் தலைவரை சந்திக்கிறாரு. பல அரசியல் தலைவர்களை சந்திக்கலாம். சரியா? அவர் மோடியோட ஒர்க் பண்ணியிருக்காரு, மம்தா பானர்ஜியோட ஒர்க் பண்ணியிருக்காரு,
இவர் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸ்டாலினோட ஒர்க் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2018-19 பார்த்தீங்கன்னா முதல்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டாலினோட தான் எடப்பாடி பழனிசாமியோடைய இதில் தான் இருந்தார். அப்புறம் கமலஹாசனோட போய் மீட் பண்ணார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. கமலஹாசனை போய் மீட் பண்ணார். இது மாதிரி அவர் எல்லா அரசியல் தலைவர்களையும் மீட் பண்ணுறது அப்படின்றது இருக்கக்கூடியது தான். இது பொதுவாக நடக்கக்கூடியது. எத்தனை ஏஜென்சியை இது பண்ணுவார், என்கேஜ் பண்ணுவார்? இல்லை சார், அவங்க தரப்புலேருந்து என்ன விஷயம் வந்ததுன்னா ஆலோசனை கூட்டம் தான் வந்தது. சில செய்தி ஊடகங்கள் வந்து அவங்க மிகைப்படுத்தி ஒப்பந்தம் போட்டாங்கன்னு அவங்க சொல்லலாம். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து விசிகால இருந்து போன நபர் தான் ஆதவ அர்ஜுன் வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கிறதா ஐயநாதன் அவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார். அப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அதிமுக விஜயும் ஒரு கூட்டணி பார்வையை நோக்கி தானே போகிற மாதிரி தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை விஜயுடைய தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பதனை இப்பொழுது செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள். கூட்டணி என்பது நேற்றுக்கு ரொம்ப தெளிவாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்பார். ஏங்க 5ல் 1 பாகம் இன்னும் பெண்டிங் இருக்குது, அதாவது இன்னும் 1 ஆண்டு பெண்டிங் இருக்குது. அப்போது இப்போ எப்படி கூட்டணியை பற்றி பேசுவாங்க? இப்போ அந்தந்த கட்சி என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய உள்கட்டமைப்பு அப்படின்றத பலப்படுத்துவதில் இறங்குவார்கள். அதாவது தேர்தல் அரசியலில் நாம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் அவங்களோட உட்கட்டமைப்பை பலப்படுத்துவார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா செயல் வீரர்கள் கூட்டம் வந்து மாவட்ட வாரியாக நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக. இந்த செயல் வீரர்கள் கூட்டம் வந்து தொகுதி வாரியாக அப்புறம் அடுத்தது நடக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பொதுச் செயலாளர் அவர் வந்து மார்ச் மாதத்துலேருந்து அவர் போகிறார், டூர் போகிறார் அப்படின்றதெல்லாம் வேலை பார்க்க முடியும். இதுவே தான் திமுகவில் நடக்குது. சரியா? திமுகவில் இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்க வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே நான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள். அதற்கு ஏதாவது ஒரு மடைமாற்றம் செய்வதற்கு இவர்கள் ஏதாவது ஒன்று மாற்றுவாங்க, இவர்கள் ஏதாவது ஒன்று மீடியாவில் கொண்டு வருவாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ராபின் சர்மா அவன் யார்? அவன் வந்து பிரசாந்த் கிஷோருடைய சிஷ்யன் தான் ராபின் சர்மா. சந்திரபாபு நாயுடுடைய இதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அடுத்து இவன் பேர் என்ன, ரிஷி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஜெகன்மோகனுக்கு ஹேண்டில் பண்ணவன்னு வச்சுப்போம், ஐபேக். ஸோ அவங்களும் வந்து இவரோட இருந்தது. ஐபேக்கில் இவர் இருந்தார், பிரசாந்த் கிஷோரோட இருந்தார். ஸோ இப்போ எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவர்கள் தான், எல்லாமே ஒரே இடத்துலேருந்து டீம் தான். இது இங்கே போகுது, இது அங்கே போகுது, இது இங்கே போகுது, இப்படி போகுது. சரியா? சுனில் பிரசாந்த் கிஷோரோட இருந்தவர் தான் ஒரு காலத்தில். சரியா? இன்றைக்கி வந்து காங்கிரஸோட இருக்கான்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு உதயநிதினு சொல்லப்படுது. உதவாநிதிக்கு ரொம்ப க்ளோஸு. ஏன்னா உதவாநிதி பெண்ணை நம்பவில்லைன்னா பெண் நிறுவனத்தை சொல்கிறேன் நான். சரியா? பெண் நிறுவனம்னா எது? அந்த சபரீசனுடைய அந்த நிறுவனத்தை வந்து முழுமையாக நம்பிக்க விரும்பலை. அதனால அவர் வந்து சுனிலை வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறாரு அப்படின்ட்டு இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை எப்படி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் நகர்வாக சொல்கிறீங்க? ஏன் சார் நீங்களே சொல்கிறீங்க 3 நாளைக்கு ஒரு தடவை திமுக தன்னுடைய கூட்டணி வந்து பலப்படுத்துது, அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் திமுக அவங்க கூட்டணி பலத்தோட ரெடியாக தான் இருக்காங்க. நாளைக்கு தேர்தல் வந்தாலும் அவங்க நேரடியாக சந்திக்க தயாராக இருக்காங்க. திமுக நீங்க கோட் பண்ணி நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க கிட்ட கூட்டணியே இல்லாம செதறி கிடக்குறாங்க. அண்ணாமலையோட ஸ்டூபிட். நீங்க தான் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. செப்டம்பர் 25, 2023 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவதாக சொல்கிறார். இது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியேறுவதாக சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது அந்த சவாலையும் கொடுத்து விட்டார். யாருக்கு? கான்ட்லெட் ஸ்த்ரோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னன்னா எதிர் முகாமிற்கு தூக்கி போட்டுட்டாங்க. இப்போ கேள்வி, நீ எதுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க திமுகவோட? திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன காரணம் இருந்தது? எதிர் முகாமில் வந்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கு, அதனால் பாஜக உள்ளே வந்து விடும் அப்படின்றது தான் உன்னுடைய கூற்று. இந்த கூற்றின் காரணமாகத்தான் நீ வந்து இந்த கூட்டணியில் இருந்த. இது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் இருந்த. சரியா? இப்போ என்னுடைய கேள்வி, பாஜகவுடன் அதிமுக இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை, அதுவும் எப்போ? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே.
இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இருந்து விட்டு இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். அப்படி எதுவும் கிடையாது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே அந்த கூட்டிலிருந்து வெளியேறி ஆகிவிட்டது. இப்போ வெளியேறிவிட்ட பின்னர் பாராளுமன்ற தேர்தலை தனியாக சந்தித்து விட்ட பின்னர் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். என்னென்னா, ஒரு பொது தேர்தலை பொதுச் செயலாளர் என்கிற அந்தஸ்தில் சந்தித்தது அப்படின்றது அதான் முதல் தேர்தல். இது 2024 தேர்தல் தான். அப்போ அந்த சிம்பலை இவர் தான் பிஃபார்ம் கையெழுத்து போட்டார். இதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் கையெழுத்து போட வேண்டியதாக இருந்தது. யார்? தமிழ்மகன் ஹுசைன் தான் கையெழுத்து போட வேண்டியதாக இருந்தது, அவைத்தலைவர் அப்படின்ற நிலையில், உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டலின் அடிப்படையில். இப்போ அது இல்லாமல் பொதுச் செயலாளராக இவர் தான் கையெழுத்து போட்டார். ஸோ ஒரு பொது தேர்தலை சந்தித்தாகிவிட்டது. சரியா? அடுத்து இதை யாருடைய துணையும் இல்லாமல் சந்தித்தாகிவிட்டது. இப்போ யாரும் சொல்ல முடியாது நான் தான் ரெட்டலையை கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். இதெல்லாமே வந்துருச்சு. இதெல்லாமே உருவாகிவிட்ட நிலையில் இப்போ நீ மதச்சார்பற்ற கூட்டணி என்று அவர்களுடன் இருக்கப் போகிறாய் என்றால் என்ன காரணத்திற்காக நீ திமுகவுடன் பயணிக்கப் போகிறாய் அப்படின்ற கேள்வி இப்போ கூட்டணி கட்சிகளை நோக்கி இருக்கு. சரியா? இப்போ திமுகவை தூக்கி வைத்து கொண்டாடுவது எதற்காக? எதற்காக சார்? அதுதான் மக்கள் கேட்கறாங்க. எதற்காக? ஏன்னா திமுக ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குதுன்னு திரும்ப நம்புறாரு. காங்கிரஸ் நம்புது. திருமாவளவன் நம்புறாரா? திருமாவளவன் நெஞ்சை நிமிர்த்தி நான் இங்கே நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வாரா? இந்த இடத்துலயாவது அவரு மறுத்து சொல்லியிருக்காரு. வலியுடன், ஆமா, வலியுடன் வேதனையுடன் கசப்பான உணர்வுடன் தான் நாங்கள் தொடர்கிறோம்னு சொல்றாரு. எதற்காக இந்த வலியுடன், எதற்காக இந்த வேதனையுடன், எதற்காக இந்த கசப்புணர்வுடன் நீங்க தொடர வேண்டும்? கேள்வி வருது இல்ல? எதுக்காக? அதுதான் நான் கேட்கிறேன். நீ இப்ப திமுக யாரோட தொடர்றதுன்றதை விட்டுருங்க, அது அடுத்த கேள்வி. இன்னைக்கு ஏன் இவனோட நீ போறன்றதான் என்னோட கேள்வி. இவன் தேனாரும் பாலாரும் ஓடுதா இங்க? ஸ்டாலின் அப்படியே மகத்தான சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாரா? அதனால நீ ஆதரிக்கிறியா? தைரியமா இருந்தா சொல்லு. ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, இதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல் இருந்தால் நீ இதை சொல்லி போய் வாக்கு சேகரிக்கலாம், பார்க்கலாம். ஆனா இப்பவும் என்ன சொல்றாரு திருமாவளவன்? டெல்லியில தேர்தல் நடக்குது. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் தனித்தனியாக நின்று தோத்துட்டாங்க. அவங்க சேர்ந்து நின்னாலும் தோத்துருப்பாங்கன்றதான் உண்மை. சரியா? ஆனால் திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரு? இந்தி கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதனாலாவது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தமிழ்நாடு தவிர்த்து வேற எங்கேயும் நீங்க அவங்க யாரும் ஒற்றுமையா இல்லை. ஏன்னா மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய கட்சியுடைய நம்பகத்தன்மையை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சரியா? அது கெஜ்ரிவாலா இருக்கட்டும், தோத்தாலும் ஜெயிச்சாலும் என் நம்பகத்தன்மையை நான் காக்கணும்னு நினைக்கிறாரு. மம்தா பானர்ஜியும் அப்படித்தான், உத்தவ் தாக்கரேயும் அப்படித்தான். அப்படி இங்க இந்த கட்சிகள் இல்லை அப்படின்றதான் உணர்த்துறாரு. சரியா? இப்ப நான் என்னுடைய கேள்வி, ஸ்டாலினுக்கு நீ ஆதரவு கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல் சார். திரும்ப பாஜக உள்ள வந்துரும், அவருடைய முடிவு சார். திரும்ப யாரோட அவருடைய முடிவு. ஆனால் இருங்க, அவருடைய முடிவு எதற்காகங்கிற கேள்விதான் நம்மளுடைய கேள்வி. எதற்காகன்னா மக்களுக்காக. எப்படி? இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக சிறப்பான ஆட்சி கொடுக்கிறார் ஸ்டாலின். அதோ நம்புறாரு. அதனால சார் அவர் நம்பலையே. அவர் நம்புறாருன்னு சொல்ல சொல்லுங்க. எங்கேயுமே அவர் சொல்லலையே. அவர் திமுக சரியில்லைன்னு விலைக்கு வந்தாதான் நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். இப்ப அண்ணா திமுக சொல்லுவாங்களா? பிஜேபியோட கூட்டணிக்கு போகவே மாட்டோம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அங்கேயே இருந்து திமுக சிறப்பான ஆட்சியை கொடுக்கறதுன்னு ஏன் உன்னால சொல்ல முடியல? சார், திமுக அண்ணா திமுக பாமக கூட்டணியில் இருந்தாங்க. பாமக பாஜக கூட்டணி வைக்கும் போது அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி வேற ஒரு கூட்டணிக்கு போகும்போது தான் விமர்சனங்கள் வைப்பாங்க. இன்னும் திரும்ப அந்த ஸ்டாண்ட் எடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே திரும்ப எடுக்கல அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்க கவனிச்சீங்கன்னா ஸ்டாலின் அவருடைய ஆளுமையை அவருடைய கூட்டணி கட்சிகள்ல ஒன்னா வச்சுக்கிட்டு பலப்படுத்தி அவர் ஆளுமையா நிக்கிறாரு. இங்க எடப்பாடி பழனிசாமி உங்களை வந்து சிறப்பான நீ ஆட்சி தரேன்னு சொல்லத்துக்கும் கூட்டணி கட்சிகளால முடியல சொல்றாங்க சார். காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க, எங்க சொல்லியிருக்காங்க? சிபிஎம் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் எங்க சொல்லியிருக்காங்க சார்? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட காங்கிரஸ் சொன்னாங்க திமுக நல்லதான் ஆட்சி பண்றாங்க. சட்டமன்றத்துல வந்து மனுநீதி சோழன் ஆட்சி நடக்கிறதுன்னு இவர் சொல்றாரு. யாரு? சில பேர் சொல்றாரு. வெளியில வந்து பேட்டி என்ன கொடுக்குறாரு? காங்கிரஸ் மீது, அது ஆளுங்கட்சி மீது மக்கள் கோபமாக இருப்பது உண்மைதான். மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னா மக்கள் ஏன் கோபமா இருக்க போறாங்க? மனுநீதி சோழன் ஆட்சியில ஒரு சில மக்களுக்கு அதிருப்தி இருக்கலாம்ல சார். என்ன மாதிரியான சப்பை கட்டு? மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்றத நீ வந்து ஒரு சில மக்கள் சொல்றீங்களா? இல்ல, மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் நீங்க சொல்றீங்க. மக்கள் கோபமாக இருப்பது உண்மை என்றால் அது எப்படி மனுநீதி சோழன் ஆட்சி ஆக முடியும்? சட்டமன்றத்துல நீ ஸ்டாலினை புகழ்வதற்கு எதையாவது ஒன்று சொல்லுவ, வெளியில வந்து உண்மையை ஒத்துப்ப.
அப்போ நம்முடைய கேள்வி, மக்கள் மடையர்களா? ஸ்டாலினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு திமுக சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் தானே திரும்ப சொல்றதுக்கும் மற்றவங்க சொல்றதுக்கும் ஸ்டாலினும் அவரும் அவர் பிள்ளைய மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஊரா போயிட்டு சிறப்பான ஆட்சின்னு. திமுக சொல்ல மாட்டேங்கிறான், தாரித்து போறான். சரியா சார்? எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே அண்ணா திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அவங்க கூட்டணி பலத்துல. ஆனா அண்ணா திமுகவால அவங்களுடைய பழைய கூட்டணி, அதாவது அம்மா இருக்கும்போது அமைத்த கூட்டணியை அவங்களால அமைக்க முடியும். அம்மா இறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அம்மா இருக்கும்போது பேசுறதே முதல்ல நான் மட்டும் பேசல, டிடிவி தினகரன் அவர்களே இப்ப தினகரன் யாருங்க அவனை அந்த அளவு விடுங்க. நான் கேட்கறது என்னன்னா, இந்த அம்மா இருக்கும்போது அம்மா இறந்து 8 வருஷம் ஆச்சு. சரியா? அப்பா இறந்து 8 வருஷம் ஆச்சு, 4.5 வருஷம் ஆட்சியும் பண்ணியாச்சு. ஸோ அந்த கதையை விடுங்க. நான் கேட்குறது இங்கே ரொம்ப சிம்பிள். திமுகவுடைய கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் 3 நாட்களுக்கு ஒரு முறை ஏன் வருகிறது? ஏன்னா நாங்க எப்போ எலெக்ஷனுக்கு எப்போ வேணா ரெடினா அவங்க ரெடியா இருக்காங்க சார். அதுதாங்க, அது அந்த வார்த்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன்னா, 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? அவங்களுடைய வாதம் சார். வாதம் ஏன் வருது? இந்த வாதம் ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியும்? வரணும். அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் உருவாக்கப்படுவதுதான். இப்பவே நான் ஏன் பண்ணணும்? ஏன் இப்பவே அவர் பிரசாந்த் கிஷோரை பார்த்து நாங்க வந்து ஒண்ணு சேர்ந்துட்டோம் நீங்க தான் சொன்னீங்க. அதிமுகவும் பிரசாந்த் கிஷோரும் இணைய போறாங்க, நம்ம சேனல் தான் சொன்னீங்க. அதிமுகவும் பிரசாந்த் கிஷோரும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கள் கண்டிப்பாக இணைவார்கள். எதுக்காக? பிரசாந்த் கிஷோர் கட்சி நடத்தலையே. அதாவது கட்சி பீகார்ல கட்சி நடத்துறாரு. ஆனா அவருடைய ஏஜென்சியை பத்தி நான் பேசுறேன். சரியா? அது வருதா என்று வரும்போது நம்ம பார்த்துப்போம். ஆனா இப்பவே தயாராகிறாங்கல்ல, அந்த தயார் நிலையில அந்த தயாராவது எதற்காக? கூட்டணிக்காக இல்ல, தயாராவது தன்னுடைய கட்சியுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணணும். அதை வந்து வெளில பிரசாந்த் கிஷோர் வந்து உட்கட்சி வந்து கிடையாது. அதான் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உட்கட்சியை பலப்படுத்துவதற்கு தான் முதல்ல ஏஜென்சியோட வேலை என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருன்னு எடுப்பாங்க. ஒரு தொகுதி வாரியாக சர்வே எடுப்பாங்க. சரியா? தொகுதி வாரியாக சர்வே எடுத்து இந்த கட்சியுடைய பலம் இங்க, பலவீனம் என்ன, ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு பண்ணுவாங்க. இதையெல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டமாக கூட்டணி என்று வரும்பொழுது சிங்க்ரனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய வேலையாக இருக்கும். சரியா? ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறது கூட்டணி கட்சி தலைவர்கள் தான். விஜய் எடப்பாடி பழனிசாமி, இல்லை விஜய் திருமாவளவன், இல்லை விஜய் ஸ்டாலின், இல்லை விஜய் இவங்க பாஜகவில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள். இப்படி தான் இருக்கும். செல்வ பெருந்தகை காங்கிரஸ். இப்படி தான் அந்த வந்து கூட்டணிகள் ஃபார்ம் ஆகுமே தவிர்த்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போய் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாட்டான். சரி சார், ஸ்ட்ராட்டஜி உள்ள வராங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட்டணியே ஃபார்ம் பண்ண மாட்டான். ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ்டை கூட்டு பேசுறது எதுக்கு அப்படின்னா, கட்சியை உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு. இப்போ விஜய் கூட்டணிக்காக தான் பேசினாருன்னு யார் சொன்னது? மீடியா சொன்னது. விஜய் சொன்னாரா? பிரசாந்த் கிஷோர் சொன்னாரா? இதுக்கு முன்னாடி ஐயநாதன் அவர்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. ஐயநாதன் என்ன டிஎன்சேஷனா? சார் விஜய் அவர்கள் ஐயநாதன் சொன்னாரு. ஐயநாதன் அவர்களை தமிழக வெற்றிகளுக்கு கூட்டிட்டு வந்தது விஜய் அவர்கள் தலைமை தான். இன்னைக்கு அவர் தலைமை விமர்சனம் பண்ணி தான் இவர் சொல்றாரு. அது லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்றாரு. ஊழலை வந்து நீங்க ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டீங்கன்னா அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் கேட்கிறாரு. கரெக்டா தான் கேட்கிறாரு. நீ ஏத்துக்காத. ஐயநாதன் வேணா ஐயநாதன் கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க, ஊழலை எடுத்து போராட சொல்லுங்க. யார் வேண்டான்னது? விஜயோட கட்சியை விஜய் எப்படி நடத்த வேண்டும் என்பதனை ஐயநாதன் முடிவு செய்ய முடியாது. விஜயோட கட்சியோட தொண்டர்கள், விஜயோடைய கட்சியோடைய தலைவர்கள் விஜய் இவங்க தான் சேர்ந்து முடிவு பண்ணணும். சரியா? நீ முடிவு பண்ண முடியாது. இப்போ நாம் கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா, ஐயநாதன்லாம் நான் ரெஃபரன்ஸ் எடுக்கல. ஏன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கவர்களை தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும். நம்பிக்கை துரோகிகளை நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. நான் அவரை நம்பிக்கை துரோகியாக தான் பார்க்குறேன். அதாவது ஒரு 10 நிமிடம் உள்ளே இருக்கக்கூடிய மீட்டிங்கை நீ கொண்டு வந்து வெளில வந்து நீ பேசுகிற அப்படின்னா வேற என்ன எடுத்துக்க முடியும்? இது ஒரு பக்கம். ஆனால் அதை கூட நீ கடந்து போயிடலாம். நான் கேட்கறது, பிரசாந்த் கிஷோர் கூட்டணி சம்பந்தமாகத்தான் பேசினார் என்று நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீர்கள்? எப்படின்னா, அதிமுகவுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த சீட்டு நிர்மல்குமார் அப்படின்ற ஒரு நபரை தமிழக வெற்றி கழகத்துக்கு கரெக்டாக அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைத்த கொஞ்ச நாள்ல இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் உள்ள வராரு. அந்த விஷயத்தை யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, விசிகாவில இருந்து வந்த ஒரு நபர் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து அந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாரு. அப்ப அப்பட்டமா வெளில தெரியுது. அதுவும் அரசியலுக்குள்ள இருக்க உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட சீட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா. அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே சார். டாக் போயிட்டு இருக்கு சார். யார் சொன்னது? நீங்களா? எல்லா செய்தி ஊடகங்களும் வந்துருச்சு. என்ன செய்தி ஊடகங்கள்லாம் எப்படி நம்புறீங்க? இதே செய்தி ஊடகம் நேத்திக்கு வந்து செய்தி போடுறான். என்னன்னு? தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு, விஜய் தலைமையில் தான் வந்து கூட்டணி இருக்கும், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி செய்தி போடுறான். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா,
விஜயுடைய தரப்பிலிருந்து அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா அது மாதிரி வந்ததா? மறுத்திருக்க வேண்டியதானே விஜய் அவர்களே. அவர் மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நீங்க ஒரு செய்தி போடுறீங்கல்ல, மறுக்க வேண்டியதுன்னு சொல்லாதீங்க நீங்க. சரியா? இது எப்படி இருக்குன்னா இது என்னது, இவரு பரத் ஒரு வீட்டில் சென்று திருடி விட்டார், திருடி கையங்கலமாக சிக்கி விட்டார் இப்படின்னு நான் செய்தி போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ மறுக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க முதல்ல ஏன் செய்தி போட்ட அதுவும் எப்படி போடுறீங்க செய்தி? அறிவிப்பு அப்படின்ட்டு எங்கே அறிவித்தார்கள்? தவகோட அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வமான தளத்தில் எங்கேயாவது வந்திருக்கா அறிவிப்பு? அறிக்கை எங்கேயாவது வந்திருக்கா? விஜய் அறிக்கை கொடுத்துருக்காரா? புசி ஆனந்த் அறிக்கை கொடுத்துருக்காரா? இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களாக யாராவது ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இல்லை ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரப்பூர்வமாக இப்போ அதிமுகனாக்க இவர் வந்து பேசுகிறாரு, ஜெயக்குமார் வந்து பேசுகிறாரு, திமுகவில் ஆர்எஸ் பாரதியோ இல்லை மற்ற அமைச்சர்களோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக யாராவது பேசினாங்களா? பேசவே இல்லை. அப்புறம் எப்படி அது மாதிரி செய்தியை போட்டீங்க கேட்டால் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது என்ன? இது என்ன மாதிரியான ஒரு மீடியா அறம் இது? வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ன வேணாலும் பேசுவியா? இப்படித்தான் இன்றைக்கு மீடியா ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை வைத்து நம்ம விவாதமும் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரியா? இதுவே தவறுன்ற நான். இங்கே அக்டோபர் டிசம்பருக்கு முன்னால யாருமே கூட்டணி பற்றி பேச மாட்டாங்க. திமுகவில் வந்து ஏன் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் பாவம் அந்த கஜேந்திரன் இறந்து போயிட்டாரு. நான் நிற்கிறேன் புலா சொல்லாக்கின்னு கத்துவார்ல ஒரு படத்தில், பார்த்திபனா இது ஒரு படத்தில், பார்த்திபனுடைய படத்தில், அது மாதிரி இவன் நான் நிற்கிறேன்னு இவங்க தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம், இதுலேருந்து யாராவது ஒருத்தர் கழிண்டு போயிட்டாங்கனாக்கா எல்லாமே கழிண்டு ஓடிடும் அப்படின்ற பயம். அதனால இவங்க தக்க வைக்கிறதுக்காக இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. அதிமுக என்ன சொல்லுது? டைம் வரும்போது, உரிய நேரம் வரும்போது கூட்டணி அமையும். அதை பற்றி நீங்கள் கொல்லப்படாதீங்க. இப்போ நம்ம உட்கட்டமைப்பில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏதோ அதிமுக முன்னெடுக்குது. உட்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காரு. என்னன்னு இந்த விவசாயிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டாடுறது தப்பு இல்லை, அதுல வந்து அம்மையார் அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புறக்கணிச்சிட்டாங்க, அவங்களோட புகைப்படமே இந்த இடத்துல இல்லைன்னு கட்சி பிரச்சனை சொல்லுது. நடந்தது கட்சி கூட்டமா? கட்சி கூட்டம் இல்ல, விவசாயிகள் கூட்டம் தானே. ஆமா, அனைத்து கட்சியினரும் அங்க மேடை ஏறினாங்கல்ல. அனைத்து கட்சியும் மேடை ஏறக்கூடிய ஒரு இடத்துல எப்படி நீங்க புரட்சி தலைவரோட அம்மாவோட படத்தை வைப்பீங்க? அதை கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள் தான் இல்லைன்னு சொல்ல, அதை கட்சி தலைவர்கள் அங்க எப்படி வைப்பீங்க? அந்த திட்டத்தை முதல்ல அம்மா இருக்கும் போது தான் டிராஃப்ட் பண்ணி அவங்க எலெக்ஷன்ல அறிவிக்கிறாங்க. அது விவசாய சங்கம் தானே முடிவு பண்ணணும். எது சார் விவசாய சங்கத்துக்கு முடிவு பண்ணணும்? அப்ப விவசாயிகள் வந்து அம்மாவை புறக்கணிச்சிட்டாங்க ஒத்துக்கலாமா? அது எடப்பாடி அவர்கள் ஏத்துக்கிறாரா? அந்த விவசாய சங்க கூட்டத்திலேயே அம்மா அவர்களையும் வந்து வாழ்த்தி இருக்கிறார்கள், நன்றி சொல்லி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது அவரும் வந்து ரொம்ப தெளிவா அம்மா அவர்களை குறிப்பிட்டு தான் பேசுறாரு. இங்க எங்க புறக்கணிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க? கட்சி சம்பந்தப்பட்ட யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேனர் வைக்கவே இல்லையா சார்? பேனர் வைக்கவே இல்லையா? வச்சாங்களே. அதுல அம்மா எல்லா படமும் இருந்தது, இன்க்ளூடிங் செங்கோட்டையன் படமும் இருந்தது. இதுல என்ன தெரியுமா விஷயம்? அம்மா படம் இருந்தது, வாத்தியார் படம் இருந்தது, கட்சிக்காரங்க வச்ச பேனர்ல, அதுல எடப்பாடியார் படமும் இருந்தது, அதுல வேலுமணி படமும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய படம் இருந்தது. வேலுமணியோட படம் செங்கோட்டையனோட படத்தோட குறைவான சைஸ்ல தான் இருந்தது. யார் சொன்னது இல்லைன்னு? அவர் தான் சார் சொல்றாரு. அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் வந்து விழா மேடையில் இவர்கள் 2 தலைவர்களோட படம் இல்லைன்றார். கருணாநிதி படம் கூட தான் இல்லை. இன்னைக்கு யார் முதலமைச்சர்? ஸ்டாலின். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவடைந்த பொழுது திறந்து வச்சது யாரு? முடிச்சு வச்சது எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 85% 90% அவருடைய காலத்துல தான் நடந்தது. முடிச்சு அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்கிறது யாரு? ஸ்டாலின் தானே. அப்போ கருணாநிதியோட படம் வந்திருக்கணும்ல, இல்லை ஸ்டாலின் படமா இருந்திருக்கணும்ல, எதுவுமே இல்லையே. அப்போ இங்க திமுக காரன் மேடையில பேசுறான், பாஜக காரன் மேடையில பேசுறான், வைகோவை நன்றி சொல்றாங்க கூட்டத்துல, பழநெடுமாறனுக்கு நன்றி சொல்றாங்க கூட்டத்துல, அன்புமணி ராமதாஸ் அவரும் வந்து கூட்டம் நடத்தியிருக்காரு, இதுக்காக போராட்டம்லாம் நடத்தியிருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி சொல்றாங்க. இப்போ இத்தனை கட்சி தலைவர்களை பற்றி சொல்லும்பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அப்போ இங்க ஒரு கட்சியோட அரசியல் தலைவர்களை மட்டும் வைக்க முடியுமா? வைக்க முடியாது இல்லையா? இந்த பதிலை தான் செங்கோட்டையனுக்கு கொடுத்தாகி விட்டது. நீ அப்போ இதை போர்க்குடின்னு எப்படி சொல்லுவீங்க? அவரே சொல்றாரு, பெருசா எடுத்துக்காதீங்க, நான் புறக்கணிக்கல, அங்க அம்மா தலைவரோட படம் இல்லாதனால நான் போகாம இருந்தேன்னு. அது சரி, புறக்கணிப்பு நீங்க எடுத்துட்டு போங்க. கட்சியில என்ன மாற்றம் வரப்போகுது? அதனால கட்சிக்காரன் எவனா வந்து இது சரின்னு சொன்னா கட்சிக்காரனே வந்து என்ன சொல்லுவான்? ஐயா செங்கோட்டையன் அவர்களே, நீங்க மூத்த தலைவர், நீங்க எதற்காக வந்து பெரிதுபடுத்துறீங்க? நீங்க வாழ்த்தி இருக்கணும். பொதுச் செயலாளருக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள், கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வாழ்த்தி இருக்க வேண்டும்.
அதை விடுத்து நீங்கள் இதில் வந்து தேவையில்லாமல் வந்து பிரஸை போய் மீட் பண்ணுது இல்லை உங்களுக்கு அது ஆட்சேபனை இருந்திருந்தால் நீங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட போய் பேசியிருக்கணும். அதை பேசாமல் நீங்கள் வெளில வந்து பேசுறது அவுட் ஆஃப் டர்ன். சரியா? நாம் என்ன கேட்குறோம்னா, ஆனால் நம்மகிட்ட சசிகலா குடும்பத்தை தூக்கி வெளில போட்டாச்சு. சரியா? செங்கோட்டையன் தூக்கி போட்டுருவீங்க. ஏன் போடணும்? இன்டைரக்டா அவர் மூத்த தலைவர், ஏன் போடணும்? அவர் மூத்த தலைவருங்க. நீங்க அப்படிதான் சொல்றீங்க. அப்படி கிடையாது. நாங்க சசிகலா வெளில தூக்கி போட்டோம், செங்கோட்டையனா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி கிடையாது. நீங்க அப்படி தெரிஞ்சு எடுத்துக்கிறீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாரையுமே உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனால் இங்க வந்து தலைவர் என்றாலும் ஒற்றை தலைமை தான். அது ஒரு தலைவர் தான். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எதுக்கிட்டா இருங்க, இல்லைன்னா வெளில போங்க. அது யாரானா இருக்கட்டும். இதில் என்ன, நான் வந்து எந்த மூத்த தலைவரையும் அவமானப்படுத்தலை, சிறுமைப்படுத்தலை. நான் சொல்ல வருது, தலைவர் என்றால் ஒருவர் தான். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது முடிவு செய்யப்பட்டு விட்ட விஷயம். சரியா? இதில் உட்காந்துக்கிட்டு நொட்டேன்னு நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் கட்சி தலைமைக்குள்ளே பேசலாம். கட்சி தலைமைக்கிட்ட போய் பேசலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸில் வந்து பேச போகிறீங்கன்னா, நம்மை பொறுத்த வரைக்கும் இதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. ரைட். அப்போ பொறுத்தது பார்ப்போம் சார். சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் கூட்டணி எப்படி போக போகிறாரு, அதிமுக எப்படி போக போகிறாங்க, திமுக எப்படி உங்கள் எல்லா எதிர்க்கட்சியும் எதிர்க்க போகிறாங்க, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா வராதான்னு எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.